தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் வட்டத்துக்குட்பட்ட காளையார்கோவிலில் ஆதிதிராவிடர் நலப்பள்ளி மாணவியர் விடுதிக்கான புதிய கட்டிடத்தை நேற்று காணொலி காட்சி மூலம் வாயிலாக திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியப்பன் அவர்கள் அப்புதிய கட்டிடத்தை குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். இவர்களுடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆஷா அஷித், காளையார்கோவில் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் திருமதி ராஜேஸ்வரி, மாவட்ட ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் சரஸ்வதி, மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் திரு சிவக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதேபோல போதுமான கழிப்பறை மற்றும் குளியல் வசதிகள், டைனிங் ஹால் மற்றும் இல்லாத ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்காக ஸ்டடி ஹால், அப்படி அனைத்து வசதிகளோட அந்த பழைய டைப் டிசைன் வந்து மாதிரி புதிய டைப் டிசைனில் வந்து இந்த விடுதியானது கட்டப்பட்டிருக்கு. விடுதி பில்டிங் மட்டும் இல்லாமல் விடுதியோட சுற்று வட்டார பகுதி ஏரிவர் போட்டு பேவர் பிளாக் அந்த மாதிரி மாணவர்களுக்கான விடுதியின் புதிய கட்டிடத்தினை சென்னை தலைமை செயலகத்தில் மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி அவர்கள் இதனுடைய திறப்பு விழாவை அங்கிருந்து தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து இந்த விடுதி அமைந்திருக்கக்கூடிய வளாகத்தில் இன்று நான் மாவட்ட ஆட்சியர் அவருடைய தலைமையில் நம்முடைய உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதியின் முன்னிலையில் இந்த விழா இங்கே நடைபெறுகிறது. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை என்பதையும் நிரூபிக்கின்ற வகையில் தான் அரசை அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி வழிநடத்துகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு மாநிலம் வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் ஏதோ ஒரு சில துறைகள் மட்டும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பது நோக்கமல்ல. ஒரு சில மாவட்டங்கள் மட்டும் சிறப்பான வளர்ச்சியை பெற வேண்டும் என்பதும் நோக்கமல்ல. ஆக எல்லா துறைகளும் எல்லா மாவட்டங்களும் சீரான வளர்ச்சியை பெற வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அந்த அடிப்படையிலே தான் இந்த மாநிலத்தை அவர் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக 2 துறைகளை தன்னுடைய இரண்டு கண்களுக்கு சமம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவ்வப்போது நினைவூட்டி வருவதையும் நாம் உணர்ந்திருக்கிறோம். குறிப்பாக கல்வி மற்றும் சுகாதாரம் ஆகிய 2 துறைகளுக்கும் அவர் முன்னுரிமை கொண்டு செயல்படுத்தி வருகிறார். ஆக கல்வி வள்ளுவர் கூட கல்வியினுடைய பெருமையை சிறப்பாக செலுத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த கல்விக்கு முக்கியத்துவம் வந்து, அதாவது கல்வியறிவு இல்லாதவர்கள்